துர்க்க விநாயக மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சில மணி நேரங்களில் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது. காண கிடைக்காத மிகப்பெரிய ஒரு விஷயமானது இந்த மகா கும்பாபிஷேகம். நம்மளுடைய மனித பிறவியிலே இந்த எவ்வளவு பெரிய யாகங்கள் பூஜைகள் எதை தரிசனம் செய்தாலும் எதிலே பங்கெடுத்தாலும் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்யக்கூடிய பலன் எந்த விதமான பூஜைகளிலும் நமக்கு கிடைக்காது. அப்பேற்பட்டதான் இந்த கும்பாபிஷேகம். அது 2 காலம் 4 காலம் அப்படிலாம் கணக்கு கிடையாது. சின்ன கோவில் பெரிய கோவில்லாம் கிடையாது. கும்பாபிஷேகத்தை நீங்க தரிசனம் செய்யறது பலவிதமான பாவங்களிலிருந்து நம்ம விடுபட இருக்கின்றோம். எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் முன்வினை கர்ம வினைகள் இருந்தாலும் அனைத்து விதமான கர்ம வினைகளிலும் இந்த கும்பாபிஷேக தரிசனத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த தோஷங்களில் இருந்து நம்ம விடுபடுவதற்கு இந்த கும்பாபிஷேக தரிசனம் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதுவும் முழுமுதல் கடவுளாகிய விநாயகர் பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்வது என்பது மனித பிறவியிலே நமக்கு அரியதும் அரியதாக அமையக்கூடியதுதான் இந்த விநாயகர் பெருமானுடைய கும்பாபிஷேகம். நிறைய கும்பாபிஷேகங்களை நம்ம தரிசனம் செய்யலாம். ஆனால் கணபதியோட கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்யறதும் சிவபெருமானுடைய கும்பாபிஷேகத்தை தரிசிக்கிறதும் நமக்கு பல கோடி பிறவிகள் எடுத்த புண்ணிய பலனை இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது.